அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, மிதுனராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி தான் முதல்ல எப்பயுமே நம்ம பார்க்கறது. ராசியாதிபதி தான் புதன் பகவான் 2க்கும் 3க்கும் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக சுய முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு ஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், நீண்ட நாள் வரக்கூடிய பண தட்டுப்பாடு இப்போது தீர்வாகும். என்ன, லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வரார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் சஷ்டாதிபதி 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவது உத்தியோகம் உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஆமாம், உத்தியோகத்துக்காக நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கட்டாயம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகம் தேடி வரும். ஆவணி 11ஆம் தேதிக்கு மேலே யாருக்கெல்லாம் உத்தியோகம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கட்டாயம் அந்த கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 100% பண்ணலாம். இது மேக்ஸிமம் 60% வேலை செய்யும். எஸ், ஏதோ ஒரு லாபம் உங்களை தேடி வரும். நம்ம கண்டிப்பாக நீண்ட நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காரியத்துக்காக. என்னுடைய காரியம் ஜெயமாகுமா? கட்டாயம் இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு வரும் காலம். வாகன யோகம் உண்டு, ஏதோ ஒரு பெரும் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாகன யோகம் உண்டு.
மிதுனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எப்பொழுதுமே வாகன யோகம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடம் அது காம திரிகோண பாவகம். அப்போ 3ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துல செவ்வாய் வருது அப்படின்னா சிறு சிறு வாகனம்லாம் வாங்குவாளாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம்லாம் வாங்குவாளாம். ஆமாம், அப்போ வாகன யோகம் உண்டு. செவ்வாய் மிதுனத்தில் வருது, உங்களுக்கு வாகனத்தால் ஒரு பாசிட்டிவ் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தன விருத்தி உண்டாகும். நமக்கு வீட்டில் குடும்பத்தில் கண்டிப்பாக பண பலம் உண்டாகும். மிதுன ராசியில் உள்ள யாராவது இளம் பெண்கள் இருக்கா, ருதுவாகாத இளம் பெண்கள் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைத்துக்கலாம். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் வரார். ஏதோ சகோதர வழியில் பெரிய பாசிட்டிவ் நடக்க போகுது. உங்கள் சகோதரனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் லெவல், இது ஓவர் கான்ஃபிடென்ட் கூட சொல்லலாம். இது கான்ஃபிடென்ட்ன்றது வேறு, ஓவர் கான்ஃபிடென்ட்னா தன்னை மீறிய ஒரு தைரியம் வந்துடும். எது வேணாலும் நடக்கட்டும், என்னதான் நடக்கட்டும் என்ற மாதிரி எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம், வா முயற்சி செஞ்சு பார்ப்போம், வந்தா மலை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போ வந்துடும். எப்பயுமே நம்பிக்கை இருந்தால் வெற்றிகள் உண்டு. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும். என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் எங்கேயாவது ஒரு சிறு தடுமாற்றம் வந்தோன்னா அந்த நிகழ்வுகள் அப்படியே கட்டாயம். நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை வெற்றியாளனாக மாற்றும். அதில் எந்த ஒரு நெகனேஷனும் பண்ணாதீங்க. ஒரு முயற்சி தடைபெறுதா அனுபவமாக எடுத்துக்கோங்க. எங்கே மிஸ்டேக் நடந்ததுன்ற ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோங்க. அதை கற்றுக்கிறதுக்கு தான் அந்த அனுபவம். அடுத்த விதி பயன்படுத்தும் போது அந்த தவறுகள் மறுபடியும் நடக்காமல் வண்ணம் அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் வெற்றி உங்களுக்கு உறுதி. இப்போ 3ஆம் இடத்துல சூரியன் வராரு, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி, அதை மாற்றுக்கிறது கிடையாது. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். இதெல்லாம் கூடுதல் கவனம். பழைய வாகனத்தை சீர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பழைய வாகனம் ரொம்ப நாளாக ஸ்டாக்காக நின்றுருக்கு, எடுத்து போய் எடையை போட்டுட்டு புது வாகனம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆமாம், சிறு சிறு பழுது பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். இந்த சுக்கிரன் கேதுனுடைய இணைவு. டாக்குமெண்ட் ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது எல்லாம் சரியாக இருக்கா, பட்டா சரியாக இருக்கா, சிட்டா சரியாக இருக்கா, தாய் பத்திரம் சரியாக இருக்கா, மூலப்பத்திரம் சரியாக இருக்கா, பிரிக்கப்பட்ட சொத்துக்கள் தானா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூடுதல் கவனம் வேண்டும். தாயார் மேலே சற்று கவனம் வேண்டும். தாயினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் கேதுனுடைய இறைவன் இருக்குது. உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது அந்த பாவகத்துக்கு அது 12ஆம் இடம். அதனால் சொன்ன பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் வரும். ஆமாம், தந்தையார் வழி உறவுகளில் சில விஷயங்கள் பாதிக்கப்படலாம். சில விஷயங்கள்லாம் என்ன, ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ வச்சா பேசிகிட்டே இருக்கிறோம், அந்த பேச்சுக்கள் ஏதாவது ஒரு ராங் ரூட்டில் போயிட்டு ஒரு 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 ஏதாவது குக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். இதெல்லாம் கவனம் வேண்டும். அப்போ நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் மாட்டுவானே, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்பொழுது, ராசியில் இருக்கும்போது உத்தியோகங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் அதிபதி 12 இருக்கிற வரைக்கும் நீண்ட நாள் திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய கலத்திரம் அற்புதமாக அமையும். வெளிநாட்டு பெண் அமையுமா, கட்டாயம் அமையும். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்தியாவினுடைய பெண் வேணும், கண்டிப்பாக அமையும். குரு 12 இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் கிடைச்சிரும். அதெல்லாம் செவ்வாய் வேறு ராசியில் வராரு, கட்டாயம் கிடைச்சிரும். அஷ்டமாதிபதியான சனி பகவான் பாக்கியத்தில் வக்கரமாகிறார். உடல்நிலையில் கூடுதல் கவனம். ஆமாம், பாத நோய் இருக்குது, பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கால் மூட்டு வலி இருக்குது, அவன் இடுப்புக்கு கீழே பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருடைய பகவானை சேவாத்தி பண்ணுங்கள். திங்கட்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு உண்டான ரெமடி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் தொழிலில் ஒரு அலைச்சல் இருக்கும். நம்ம இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, மதில் மேல் பூனை மாறி 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 வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆமாம், அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரிமாண வளர்ச்சி ஆகிக்கொண்டே தான் வந்துட்டுருக்கு. மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாம். ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஒர்க், கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நடந்து இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய உயர்வுகள் கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். லாபாதிபதி ராசிக்கு வரும்போது மூத்த சகோதரனால் வெற்றிகள் உண்டு. ஏதோ அண்ணன் இருக்கார், அண்ணனால் ஒரு பாசிட்டிவ் நடக்கும்.
அப்படின்னு சொல்லி இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும், கட்டாயம் வரும் சார். ஏன்னா லாபஸ்தான் 11ஆம் இடம் தான் ரெண்டாவது திருமணம். ஒரு ஜாதகத்தில் ராசிக்கோ லக்னத்துக்கோ சூரியனுக்கோ 3 பார்வையை நம்ம பார்க்கணும். விதி மதி கதி ஒரு பார்வையில் மட்டும் பார்க்கக்கூடாது. சில பேர் சுக்கிரன்லேருந்தும் பார்க்குறா. அவள் கேட்கக்கூடிய கேள்வி பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த பாவகத்தில் பெரும்பாலும் லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்பது இரண்டாவது மறுமணத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். அந்த பாவகாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது இரண்டாவது திருமணம் உங்களுக்கு தேடி வரும், நாடி வரும். அந்த காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நம்ம எப்போ நடக்கும், எந்த மாதத்தில் நடக்குன்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? உடல் வலிமை உண்டாகும். ஏற்கனவே உடல் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருக்கு, மனச்சோர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னா, உடல் சோர்வடையதா அப்படின்னு ஒரு கொஷினுக்கு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் சோர்வு அடையவே அடையாது. மனம்தான் பாதிப்படையும். மனம் பாதிப்படைந்தால்தான் உடல் பாதிப்படையும். ரொம்ப இது சீக்வன்ஸான விஷயம். அதனால் எப்பொழுதும் மனதை நன்றாக வைத்து கொண்டால் உடலில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போ மனம் நல்லா இருக்கணும்னா உடலும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, பிராணாமம் பண்ணுறது, நாடி சுத்தி பண்ணுறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கலாமோ அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. அப்போ மனம் நல்லா இருந்ததுன்னா ஏன் நம்ம ஓம் முருகா, ஓம் சரவணபவா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா, ஓம் சக்தி, ஏன் இந்த மந்திரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோம்? மனம்தான் நல்லா இருக்கே. முதல்ல மனம் தெளிவு பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணாதான் மனம் ஒரு நிலையில் வருமா. அதுக்கப்புறம் மந்திரத்தை உபதேசம் பண்ணாத ஒரு அமைதி நிலைக்கு வருமா. இதெல்லாம் பெரியவா சொல்லி வச்சிருக்கலாம், சும்மாலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆக மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக இருக்கிறது. முயற்சிகள் சற்று திருவினையாக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டும். உத்தியோகம் தேடி வரும். திருமண பாக்கியங்கள் ஏற்கனவே மேட்ரிமோனியில் கொடுத்துருக்கேன், புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அமையத்துக்கு உண்டான வாய்ப்பு. வெளிநாடு மாப்பிள்ளைக்கு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு, வெளிநாடு வாழ் மக்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் கவனம் வேண்டும். வாகனம் வச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதத்தில் மேலும் உங்களுடைய பலன்களை மிகப்பெரிய அனுகூலமிக்க பலன்களாக எடுத்துக்கொள்ள மங்களபுரீஸ்வரர் சிவாலயத்துக்கு போங்க. மங்களபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு திரு உருவ மேனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊர்லேருந்து பக்கத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. அந்த மங்களபுரீஸ்வரை இந்த மந்த்லி நீங்கள் சேவாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா சகல செல்வங்களும் இந்த மாதம் கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் விருத்தி உண்டாகும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்